அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் வீடரில் வந்து குறைஞ்சபட்சம் எத்தனை கத்திகள் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றது தாங்க. 9 HP பவர் வீடரில் பார்த்தீங்கன்னா, சென்டர் ரோட்டரியில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து இந்த சைடு 3 கத்திங்க, அந்த பக்கம் ஒரு 3 கத்திங்க. அதுக்கு மேலே வந்து குறைச்சி வந்து பயன்படுத்த முடியாதுங்க. இதனால் வந்து குறைச்சி பயன்படுத்த முடியாதுன்னா, 3 செட்டு கத்திக்கும் கீழே போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, வண்டி வந்து ஷேக் ஆகும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கம் வந்து ஷேக்காகி வந்து செடி வந்து நெருங்க வச்சுருந்தோம்னா செடி மேலே போய் வந்து ஏறுங்க வண்டி. சரியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியாதுங்க. வண்டி ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் ஆகாதுங்க. ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கனால வந்து 2 கத்தியில் வந்து ஓட்ட முடியாதுங்க 9 HP வீடரை. அதே பெட்ரோல் வீடராக இருந்தால் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதில் வந்து இந்த பக்கம் 2 செட்டு கத்தியும் அந்த பக்கம் 2 செட்டு கத்தியும் ஊற்றி நம்ம வந்து பயன்படுத்த முடியுங்க. அதே நான் சென்டர் ரோட்டரியில் வந்துங்க 9 HP வீடராக இருந்தால் அதிகபட்சம் எத்தனை கத்தி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து 5 செட்டு கத்தியும் அந்த பக்கம் வந்து 5 செட்டு கத்தியும் மொத்தம் 10 செட்டு கத்தி வந்து பயன்படுத்தலாங்க. அதே பெட்ரோல் வீடரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து 4 செட்டு கத்தியும் அந்த பக்கம் வந்து 4 செட்டு கத்தியும் பயன்படுத்தலாங்க. ஏன்னா பெட்ரோல் வீடரில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 4 செட்டு கத்திக்கு மேலே வந்து பயன்படுத்த முடியாதுங்க. ஆனால் வந்து டீசல் வீடரில் வந்து அதிகபட்சம் 5 செட்டு கத்தியும் சைடில் வந்து அந்த தட்டியும் போட்டு வந்து பயன்படுத்தலாங்க. இதே வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்க பெட்ரோல் வீடரில் மட்டும்தாங்க வந்து 4 செட்டு கத்தி பயன்படுத்த முடியும். அதே வந்து பவர் கம்மியாக இருக்குது 5 HP உள்ள வண்டியில் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 தாங்க அதிகபட்சமாக பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது தாங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க.